தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். மாற்றுத்திறனாளி ஐடி, யூனிக் டிசபிலிட்டி ஐடி, யூடிஐடி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தேசிய அடையாள அட்டையை நம்ம எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோவோட முடிவில் சேனல் ஒருவேளை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் நீங்கள் தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, ஸோ முதல்ல இந்த யூடிஐடி எடுக்கிறதுக்கு உங்களுக்கு சில ஆவணங்கள் தேவைப்படும். என்னென்ன ஆவணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக உங்களுடைய புகைப்படம் ஒன்று தேவைப்படும். அது கொஞ்சம் ரீசெண்டாக எடுத்த மாதிரி வச்சுக்கோங்க. அடுத்து உங்களோட சிக்னேச்சர், அதாவது ஒரு வெள்ளைத்தாளில் நீங்கள் உங்களோட கையொப்பத்தை போட்டு அதை ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு குடியிருப்பு சான்றிதழ், ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு குடியிருப்பு சான்றிதழ். அதுக்கப்புறம் தமிழ்நாடு அரசால் வழங்கப்பட்ட மாற்றுத்திறனாளிக்கான சான்றிதழ். இந்த 4 சான்றிதழும் கட்டாயமாக உங்ககிட்ட இருக்கணும். இது இருந்துச்சுன்னா மட்டும்தான் இந்த யூடிஐடி, யூனிக் டிசபிலிட்டி ஐடியை நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஓகே, ஸோ அதே மாதிரி இந்த யூடிஐடினால் உங்களுக்கு என்ன பயன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஊனத்தை பொறுத்து அவங்க உங்களுக்கான காது கேட்காதவங்களுக்கு காது கேட்கறதுக்கான எக்யூப்மெண்ட்டு, கண் பார்வை குறை உள்ளவங்களுக்கு அதற்கான சில உபகரணங்கள், கால் நடக்க முடியாதவங்களுக்கு அந்த வீல் சேரு, அதே மாதிரி 2 வீலரு, இது எல்லாமே அவங்க வழங்கிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாமே இந்த யூடிஐடியை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நாளைக்கு அரசு வேலைக்கு போனீங்க அப்படின்னா இந்த யூடிஐடியை அவங்க கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகே, ஸோ இப்போது அப்ளை பண்ணுறதுக்கு அவங்களோட வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் வரணும். நீங்களே வீட்டில் அப்ளை பண்ணலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த வெப்சைட்டோட லிங்க் இருக்குது. அந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். யூனிக் டிசபிலிட்டி ஐடி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னாலே அப்ளை நவ் அப்படின்னு இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த அப்ளை நவ்வை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸ் வந்திருக்கும். இதில் பாருங்கள், சூஸ் ரீஜனல் லாங்குவேஜில் ஹிந்தின்னு இருக்கும். ஸோ நம்ம தமிழ்நாட்டை சார்ந்தவங்க அப்படிங்கிறதுனால நீங்கள் தமிழ் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த இடத்துல அப்ளிகண்ட் நேம் கேட்டிருப்பாங்க. உங்களோட பேரை வந்து நீங்கள் தமிழ்லேயே இங்கிலீஷில் கொடுத்துக்கோங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த பேர் 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரியே கூட கொடுத்துக்கோங்க. ஸோ பாருங்கள், இந்த பக்கம் உங்கள் பேரை வந்து தமிழில் கொடுக்க சொல்லுவாங்க. உங்கள் பேரை வந்து தமிழில் கொடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் இங்கிலீஷில் டைப் பண்ணிங்க அப்படின்னாலே தமிழில் வரும். அதாவது எப்படின்னா, இப்போது சே அப்படின்னா SAY அப்படின்னு நம்ம டைப் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து சே அப்படின்னு மாறும். ஸோ இந்த மாதிரி தங்கிலீஷில் டைப் பண்ணி கூட நீங்கள் தமிழில் மாற்றிக்கலாம். அடுத்து இந்த இடத்துல பாருங்கள், ஃபாதர்ஸ் நேம் கேட்டிருப்பாங்க. உங்களோட தந்தையோட பேர், உங்கள் அப்பாவோட பேரை வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. அடுத்து இந்த இடத்துல உங்கள் அம்மா பேர் கேட்டிருக்காங்க. உங்கள் அம்மா பேர் கொடுத்துக்கோங்க. அடுத்து இந்த இடத்துல மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. உங்களோட 10 இலக்க மொபைல் நம்பர். இந்த இடத்துல இமெயில் ஐடி, ஏதாவது ஒரு இமெயில் ஐடி நீங்கள் கொடுத்துக்கலாம். நீங்கள் ஆல்ரெடி கொடுத்துருந்தாலும் பரவாயில்ல, அதே இமெயில் ஐடியை 4 அப்ளிகேஷன் வரைக்கும் ஒரே இமெயில் ஐடி கூட கொடுத்துக்கோங்க. அடுத்து உங்களுடைய பிறந்த தேதி கேட்டிருக்காங்க. ஸோ முதல்ல வந்து டேட்டு, அடுத்து மந்த்து, அடுத்து இயர், எந்த வருஷம், 3 கரெக்டாக கொடுத்துட்டு நீங்கள் அடுத்து கேட்டகிரியில் ஜென்ரலில் வருவீங்களா, ஓபிசியில் வருவீங்களா, SC/STயில் வருவீங்களான்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆணா பெண்ணா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் ஆணா ஆண், பெண்ணா கொடுத்துக்கோங்க. டிரான்ஸ்ஜெண்டர்னா டிரான்ஸ்ஜெண்டர்னு கொடுத்துட்டு பிளட் குரூப் கேட்டிருக்காங்க. நீங்கள் என்ன பிளட் குரூப்போ அதை கொடுத்துக்கோங்க. அடுத்து நீங்கள் ரிலேஷன் வித் பர்சன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏதாவது ஒரு PWDயோட ரிலேஷன் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். இப்போ உங்கள் ஒய்ஃப் இருக்காங்க அப்படின்னா உங்கள் ஒய்ஃபோட டீட்டெயில்ஸை கொடுத்துட்டு, ஸோ நேம் ஆஃப் த கார்டியன் ஆர் கேர்டேக்கர், உங்கள் ஒய்ஃபோட டீட்டெயில்ஸ், அதாவது உங்கள் ஒய்ஃபோட பேர், அதுக்கப்புறமா உங்கள் ஒய்ஃபோட கான்டாக்ட் நம்பர், அதாவது உங்களோட தொடர்பு எண், இதையும் கொடுத்துக்கோங்க. அடுத்து உங்களோட ஃபோட்டோவும் நான் சொன்ன மாதிரியே சிக்னேச்சரும் நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஃபோட்டோவை பொறுத்தளவுக்கு 15லேருந்து 30 KB, 100 KB தான் இருக்கணும்னு. அதே மாதிரி சிக்னேச்சரை பொறுத்தளவுக்கு 3லேருந்து 30 KB தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சைஸுக்குள்ளே நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு ஆப்போட லிங்க் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எத்தனை கேபியில் வேணும்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா அது அந்த சைஸுக்கே உங்களுக்கான ப்ரூஃப் ஐடியை மாற்றி கொடுத்துரும். அடுத்து இந்த இடத்துல ஆப்ஷனல் டீட்டெயில்ஸில் உங்களோட ஆனுவல் இன்கம் கேட்டிருக்காங்க. இது வந்து ஆப்ஷனல் தான், கொடுக்கணும்னு கட்டாயமே கிடையாது. ஒருவேளை உங்களுக்கு ஆண்டு வருமானம் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை கொடுத்துக்கலாம். எனக்கு எந்த வருமானமும் வரலை அப்படின்னா நீங்கள் எதுவுமே கொடுக்க வேண்டாம், அப்படியே விட்டுறலாம். அடுத்து எம்ப்ளாய்டு ஆர் அன்எம்ப்ளாய்டு, அதாவது நீங்கள் வேலை பார்த்துட்ருக்கீங்களா இல்லை வேலை பார்க்காம இருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. வேலை பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்டுன்னு கொடுத்துக்கோங்க, வேலை பார்க்கலன்னா அன்எம்ப்ளாய்டுன்னு கொடுத்துக்கோங்க. இது டோட்டலாகவே ஆப்ஷனல் தான். கொடுக்கணுன்னா கொடுங்க, கொடுக்கலன்னா கொடுக்க தேவையில்லை.
அடுத்து ஐடென்டிட்டி ப்ரூஃப் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஏதாச்சும் ஒரு ஐடி ப்ரூஃப் நீங்கள் அப்லோட் பண்ணணும். எடுத்துக்காட்டாக ஆதார் கார்டு அப்லோட் பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸோட பேன் கார்டு அப்ளை பண்ணலாம். இல்லை டிரைவிங் லைசன்ஸு, பாஸ்போர்ட்டு, ஆர்ம்ஸ் லைசன்ஸு, கவர்மெண்ட்டில் படித்த ஐடி கார்டு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு டீட்டெயில்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அட்ரஸ் கார்டு வந்து போஸ்ட் ஆஃபீஸில் கொடுப்பாங்க. அந்த போஸ்ட் ஆஃபீஸ் அட்ரஸ் கார்டு இருந்தால் நீங்கள் அதை கூட அப்லோட் பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட், ஓட்டர் ஐடி ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் வச்சுருந்தா போதும். ரேஷன் கார்டில் உங்கள் ஃபோட்டோ இருக்குன்னா நீங்கள் ரேஷன் கார்டை கூட அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஏதாவது ஒன்று கொடுத்துக்கோங்க. பேசிக்காக எல்லாருக்கிட்டையும் ஆதார் கார்டு இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால நான் ஆதார் கார்டு கொடுத்துருக்கேன். ஒருவேளை உங்ககிட்ட ஆதார் கார்டு இல்லைன்னா வேறு டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ எந்த டாக்குமெண்ட்ஸ் கொடுத்தாலும் ஆதார் நம்பர் வந்து நீங்கள் கட்டாயமாக கொடுக்கணும். ஸோ உங்களோட ஆதார் நம்பரை கட்டாயமாக கொடுத்துக்கோங்க. இப்போது இந்த ப்ரூஃபை நீங்கள் அப்லோட் பண்ணணும். அதாவது இங்கே என்ன ப்ரூஃப் கொடுத்துருக்கீங்களோ ஐடென்டிட்டி ப்ரூஃபில் அந்த ப்ரூஃபை இங்கே அப்லோட் பண்ணணும். ஆதார் கார்டை கொடுத்துட்டு ஆதார் கார்டை அப்லோட் பண்ணலாம். டிரைவிங் லைசன்ஸை கொடுத்துட்டு ஆதார் கார்டை அப்லோட் பண்ணக்கூடாது. ஸோ இங்கே என்ன கொடுக்குறீங்களோ அந்த ப்ரூஃபை இந்த பக்கம் அப்லோட் பண்ணுங்கள். அதுவும் 10லேருந்து 500 கேபிக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க ஆப்பை டச் பண்ணி கன்வெர்ட் பண்ணிவிட்டு வந்து அப்லோட் பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், ஐ அக்ரி டு ஷேர் ஆதார் இன்ஃபர்மேஷன் வித் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு இருக்குல்லையா, இந்த செக் பாக்ஸையும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். அடுத்து அட்ரஸ் ஃபார் கரஸ்பாண்டன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை பொறுத்தளவுக்கு நேச்சர் ஆஃப் டாக்குமெண்ட் ஃபார் அட்ரஸ் ப்ரூஃப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அட்ரஸ் ப்ரூஃபுக்கு நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வைக்கலாம், அதே மாதிரி தான் ஆதார் கார்டு வைக்கலாம், டாமிசைல் சர்டிஃபிகேட் வைக்கலாம், இல்லை ஓட்டர் ஐடி, ரேஷன் கார்டு, பாஸ்போர்ட்டு, கிசான் பாஸ்புக் இருந்துச்சுன்னா அதுவும் நீங்கள் வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பென்ஷன் கார்டு இருந்தால் அது, ஆர்ம்ஸ் லைசன்ஸு, அட்ரஸ் கார்டு அதே மாதிரியே போஸ்ட்டில் கொடுத்தது, வண்டி ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் அதாவது ஆர்சி புக்கு இருந்துச்சுன்னா அதையும் வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி போஸ்ட் ஸோ ஆதார் கார்டு தவிர்த்து வேறு டாக்குமெண்ட் கொடுத்தீங்கன்னா அதையும் கன்வெர்ட் பண்ணணும். கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்கள் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. தற்போது நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அந்த அட்ரஸை நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு அட்ரஸை பொறுத்தளவுக்கு எடுத்தோடனே இங்கேயே நீங்கள் எல்லாமே கொடுக்க வேண்டியது இருக்கும். அதாவது டோர் நம்பரு, ஸ்ட்ரீட் நேமு எல்லாமே இங்கே கொடுக்கணும். அடுத்து ஸ்டேட்டை பொறுத்தளவுக்கு நீங்கள் தமிழ்நாட்டை சார்ந்தவராக இருந்தீங்கன்னா தமிழ்நாடு அப்படின்னு கொடுத்துக்கோங்க. டிஸ்ட்ரிக்டை பொறுத்தளவுக்கு எந்த டிஸ்ட்ரிக்ட்னோ, அடுத்து சிட்டி தாசிலில் கேட்கும்போது நீங்கள் எந்த ஊர் அப்படின்னும், வில்லேஜ் பிளாக்கில் நீங்கள் எந்த வில்லேஜ் அப்படின்னும், பின்கோட்லேயும் உங்கள் பின்கோடு எல்லாத்தையுமே தெளிவாக கொடுத்துக்கோங்க. இப்போ அடுத்து டிசபிலிட்டி டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். டிசபிலிட்டி டீட்டெயில்ஸை பொறுத்தளவுக்கு முதல்ல வந்து என்ன டைப் ஆஃப் டிசபிலிட்டி உங்களுக்கு இருக்குது, பிளைண்ட்னஸா, லோ விஷனா, காது கேளாமையா, இல்லை லோக்கோ மோட்டர் டிசபிலிட்டியா, லெப்ராசியா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட டிசபிலிட்டி என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சு தான் நீங்கள் கொடுக்க முடியும். ஸோ யார்கிட்டயாவது தெரியலன்னா நீங்கள் அதை கூட கரெக்டாக கேட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன டிசபிலிட்டி அப்படின்னு கொடுத்துக்கோங்க. எதுக்காக அந்த டிசபிலிட்டி டியூ டு எதுக்காக அந்த மாற்றுத்திறனாளி திறமை உங்களுக்கு வந்தது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆக்சிடென்டல்லையா, இல்லை டிசீஸ்னாலையா, இல்லை ஹெரிடிட்டினா. ஃபஸ்ட்டு ஆக்சிடென்ட்ன்றது உங்களுக்கு அடிபட்டிருந்தது, அடுத்து டிசீஸ்னால் நோய்வாய்ப்பட்டதுனால, ஹெரிடிட்டினா மரபு அதாவது வம்சமாக வந்துட்டுருக்கு அப்படின்னு, இன்ஃபெக்ஷனால் இல்லை மெடிசனால் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எதுனால அப்படின்றத நீங்கள் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு எது வேணுமோ அதை கொடுத்துட்டு அடுத்து டிசபிலிட்டி பை பர்த் அதாவது பிறந்ததுலேருந்தே இது இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிறந்ததுலேருந்தே இருந்துச்சுன்னா எஸ் கொடுங்க, இல்லை நோ கொடுத்துக்கலாம். அப்படி பிறந்ததுலேருந்து இல்லை இப்போ தான் வந்திருக்கு அப்படின்னா எப்போ இருந்து இந்த டிசபிலிட்டி இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ உங்கள் பர்த் டேட்லேருந்து இப்போ வரைக்கும் வந்திருக்கும் 2024 வரைக்கும் எப்போ வரைக்கும் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கோங்க. அடுத்து அதுக்கப்புறமா டூ யூ ஹாவ் டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம தமிழ்நாடு அரசு வழங்கக்கூடிய டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக உங்ககிட்ட இருக்கணும். ஸோ அது இருந்துச்சுன்னா தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ அதுக்கு எஸ் கொடுத்துட்டு அந்த டிசபிலிட்டி சர்டிஃபிகேட்டை நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட ரெஜிஸ்டர் நம்பரு, அது என்றைக்கு இஷ்யூ பண்ணாங்க, யார் இஷ்யூ பண்ணாங்க, அதுக்கப்புறம் டிசபிலிட்டியோட பர்சன்டேஜ் இதெல்லாம் கொடுக்க வேண்டியது இருக்கும். இப்போ ஒருவேளை உங்கள்கிட்ட சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னா நோ கொடுத்துட்டு இங்கே பாருங்கள் ஹாஸ்பிட்டல் ஃபார் அசஸ்மெண்ட் இஷ்யூ ஆஃப் யூடிஐடி கார்டு டிசபிலிட்டி சர்டிஃபிகேட். அப்போ ஒரு வேளை உங்களுக்கு நீங்கள் நோ கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் திருப்பி வந்து டெஸ்ட் எடுத்து அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு கொடுப்பாங்க, அந்த டாக்டர் கொடுத்ததுக்கப்புறம். ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல ஹாஸ்பிட்டல் நேம் கேட்டிருப்பாங்க. இப்போ எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு அவங்களே கொடுத்துருப்பாங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஒரு கேப்சா கோடு இருக்குது பாருங்கள், 8+1 10 அப்படின்னு இருக்கா. ஸோ 18 அப்படின்னு கொடுத்துக்கணும். ஆட் பண்ணிவிட்டு
இந்த இடத்துல இந்த டிக்ளரேஷனை கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ண வேண்டியது இருக்கும். சப்மிட் ஆகும். ஸோ சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா பிடபிள்யூ சர்டிஃபிகேட்டுக்கான ப்ரிவ்யூ வந்திருக்கு பாருங்கள். உங்கள் ப்ரிவ்யூவில் நீங்கள் அனுப்புன டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். இதில் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கனாலே உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டானு பார்த்துட்டு இந்த இடத்துல கன்ஃபார்ம் அப்ளிகேஷன் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஒருவேளை தப்பாக இருந்தால் எடிட் அப்ளிகேஷனை கிளிக் பண்ணி எடிட்டும் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுன்னா இந்த கன்ஃபார்ம் அப்ளிகேஷன் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஹாவ் யூ செக்டு அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் செக் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது உங்கள் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கரெக்டாக, உங்கள் ரீஜனல் லாங்குவேஜ் கரெக்டாக, நீங்கள் அப்லோட் பண்ண டாக்குமெண்ட் எல்லாமே கரெக்டாக இருக்கா, இதை தவிர்த்து உங்களுக்கு அடிஷ்னலாக வேறு ஏதாவது மாற்றுத்திறனாளித்தனம் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி எல்லா ஃபீல்டையும் நீங்கள் டிக் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இது எல்லாத்துக்குமே எல்லாமே கரெக்டாக இருந்தால் எஸ்சி 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 எஸ் அப்படின்னு கொடுத்து இந்த எஸ் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆகிடுச்சு. தேங்க்யூ அப்படின்னு வந்திருக்கும். ஸோ அதிலே கீழே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் அப்ளிகேஷன், டவுன்லோடு ரெசிப்ட் அப்படின்னு இருக்கும். டவுன்லோட் அப்ளிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள் நீங்கள் அப்ளை பண்ணதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துருச்சு. இதான் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்மு. இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஒரு பிரிண்ட் எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பக்கத்தில் டவுன்லோடு ரிசிப்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான ரிசிப்டையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் அகெயின் வந்து ஹோம் பேஜுக்கு வந்துடுங்க. வந்துட்டீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா ட்ராக் யுவர் அப்ளிகேஷன் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த இடத்துல ட்ராக் யுவர் அப்ளிகேஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட யூடிஐடி நம்பரு இல்லை என்ரோல்மெண்ட் நம்பர், ஆதார் நம்பர், மொபைல் நம்பர் ஏதாச்சும் ஒன்று கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அந்த நம்பரை என்ட்ரு பண்ணி சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நம்பரை கொடுத்துட்டு சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள் யுவர் அப்ளிகேஷன் ஹேஸ் பீன் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்திருக்கும். ஸோ இதுக்கப்புறம் உங்களை வெரிஃபை பண்ணிவிட்டு, ஒருவேளை நீங்கள் மெடிக்கல் ஆஃபீஸர் மூலமாக வெரிஃபை பண்ணுறதா இருந்தால் வெரிஃபை பண்ணிவிட்டு, இல்லை நீங்கள் ஆல்ரெடி சர்டிஃபிகேட் இருந்தால் உங்கள் சர்டிஃபிகேட் கரெக்டாக இருக்கான்னு வெரிஃபை பண்ணிவிட்டு அவங்க உங்களுக்கு ஆன்லைன் மூலமாகவே சர்டிஃபிகேட்டை ப்ரொவைட் பண்ணுவாங்க. நீங்கள் அப்படியே ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃபிசிக்கல் கார்டு வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகுது. ஸோ உங்களுக்கு அர்ஜென்ட்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஆன்லைன்லேயே டவுன்லோட் பண்ணி அந்த ஆன்லைன் கார்டுவே போதுமான அளவுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபிசிக்கல் கார்டு வர்றதுக்கு ரொம்பவே டைம் ஆகுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஆன்லைன் கார்டவே பிரிண்ட் போட்டு அதவே லேமினேட் பண்ணி அப்படியே பத்திரமா வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த யூடிஐடி சர்டிஃபிகேட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும். இதை நீங்கள் அப்ளை பண்ணும் பொழுது உங்களுக்கு சந்தேகங்கள் எது வந்துச்சுனாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்.